இன்னைக்கு நான் வெங்காய சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அப்புறம் வந்து 3 நீட்ட மிளகாய் 3 எடுத்து வச்சிருக்கேன். புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு எடுத்திருக்கேன். அப்புறம் பூண்டு ஒரு 6-7 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, எண்ணெய், அப்புறம் வந்து எண்ணெய் வந்து 2 to 3 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க, அவ்வளோதாங்க. இது வந்து வெங்காய சட்னி அப்படிங்கிறதுனால வந்து பூண்டு கொஞ்சம் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். மெயின் இன்க்ரீடியன்ட் தான் ஜாஸ்தி இருக்கணுங்கிறதுனால இப்போ இது எல்லாத்தையும் வந்து ஒன்று வதக்கிடலாங்க. கடாய் அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாய் வச்சிட்டேங்க. எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம். புளியை போட்டுடலாம். அது வாசனை வர வரைக்கும் வதக்கணுங்க. காஞ்சிருச்சு, நல்லா பொரிஞ்சு வரும். அது பொரிஞ்சிருச்சுங்க. மிளகாய் போட்டங்க, வதங்கிட்டோம். சீக்கிரம் காஞ்ச மிளகாய் பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்து பூண்டு போட்டு அதுவும் வதங்கிடுச்சு, எடுத்துடலாம். லாஸ்ட்டாக வெங்காயம் போட்டுக்கோங்க. அது நல்லா கொஞ்சம் லேசாக உப்பு போட்டு வதக்கிடலாம். வெங்காயம் பெருசுங்கிறத பூண்டு வந்து உங்களுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்லாம் நிறைய இருக்கு. அதனால வந்து நம்ம அடிக்கடி சாப்பிட்றது நல்லதுதான். இது சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்லா தான் இருக்கும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இதை ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுன உடனே மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி தாளிச்சு கொட்டிடலாங்க. அவ்வளோதாங்க, ஹெல்த்தியான இது வெங்காய சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதுவும் வந்து ராகி தோசை தான் இன்றைக்கி நாங்கள் செஞ்சோம். இதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தோசை எப்படி செய்யறதுன்னு நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். அதை வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், லிங்க்கு பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், ட்ரை பண்ணி பார்த்து இப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ. ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் our channel and click the bell icon and click the all option. Thank you. இன்றைக்கி நான் பூண்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பூண்டு வந்து ஒரு 3 கட்டி, அதாவது 2 விதமான பூண்டு சட்னி பண்ணுறேங்க. அதில் வந்து ஃபர்ஸ்ட் டைப்புக்கு வந்து 3 கட்டி பூண்டு எல்லாம் பெருசாக எடுத்துருக்கேன். தக்காளி வந்து ஒரு மீடியம் தக்காளி, சின்னது தான். அப்புறம் ஒரு காஞ்ச மிளகா வந்து ஒரு 2 பெரிய காஞ்ச மிளகா எடுத்துருக்கேன், நீட்ட மிளகா. அப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு இருக்குது. இன்னொரு சட்னிக்கு வந்து அதே வந்து பூண்டு 3 கட்டி, அப்புறம் வந்து 2 காஞ்ச மிளகா, சின்ன சைஸ் அளவுக்கு புளி, உப்பு வந்து காமனாக தாங்க வச்சுருக்கேன். எண்ணெயும் காமன், 2த்துக்கும் சேர்த்து. கடுகு உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகா தாளிக்கிறதுக்கு வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாங்க. ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு, சூடு பண்ணி எண்ணெயை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த பூண்டு தக்காளியெல்லாம் வதக்கிடலாம். கடாயை ஆன் பண்ணிட்டேங்க, எண்ணெயை ஊற்றிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு புளி போட்டு பண்ணுற பூண்டு சட்னி பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து புளியை வந்து போட்டுடலாம். எண்ணெயில் பொரியட்டும். பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து காஞ்ச மிளகாயை போட்டு வதக்கிடலாம். சீக்கிரமே பொரிஞ்சிடும். இப்போ 3 கட்டி பூண்டு உரிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் போட்டு லேசாக வதக்கிக்கலாம். வாசனை வர வரைக்கும் நல்லா. இப்போ தக்காளி பூண்டு சட்னிக்கு வந்து அரைச்சிடலாம். அது ஆறட்டும், அதுக்குள்ளே அடுத்த சட்னி ரெடி பண்ணலாம். இப்போ தக்காளி போட்டு லேசாக உப்பு போட்டுக்கலாம். இதே தண்ணி பூண்டையும் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் நல்லா வதங்கி வரும். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வதங்கிடுச்சுங்க. இது இப்போ ஆஃப் பண்ணிடலாம். புளி பூண்டு காஞ்ச மிளகாயெல்லாம் போட்டிருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து உப்பு போட்டு நல்லா அரைச்சிடலாங்க. ஆறிடுச்சு. இப்போ தக்காளி பூண்டெல்லாம் வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் வந்து வதக்கி வச்சுருக்கோம்ல, உப்பு போட்டு அரைச்சிடலாங்க. வெங்காயம் வேணும்னா போட்டுக்கலாம், ஒரு சின்ன வெங்காயம். நான் அதெல்லாம் போடலை. அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. தாளித்து கொட்டிட்டேன் நான். இப்போ 2 விதமான சட்னியும் ரெடி ஆகிடுச்சு. அதை பூண்டு தக்காளி போட்டது, பூண்டு தக்காளி பூண்டு புளியோட போட்டது வேறு டேஸ்ட் வரும். இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குன்னு சொல்லி இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இது ஹெல்த்தியான டிஷ்ஷு கூட இது. அவ்வளோதாங்க, தேங்க்யூ. Please do like, share and subscribe our channel and click the all option and tap the bell icon.